எவ்வளவு கேவலம் தெரியுமா? ஏதோ மது குடிக்கிறதுக்கு பெருமை நினைச்சிருக்காங்க. மது குடிப்பதை விட கேவலம் உலகத்திலே கிடையாது என்றால் மதுவை குடித்த பிறகு மாதுவை தேடு. இவன் நன்னடையும் நேர்முக பார்வையும் உனக்கு வேண்டும் என்றாலே நான் சொன்னேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கராத்தே பெண்கள் அத்தனை பேர் கராத்தே பட வேண்டும். ஒரு காகிதத்தை குப்பையை ரோட்டில் போட்டா 1000 ரூபாய் அபராதம் என்றால் கேரளாவுடைய கல்வி வந்து கொண்டப்படுமா? இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. ஒரு நல்ல தலைப்புல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த புத்தக கண்காட்சியில பேசுறது மகிழ்ச்சி. நான் கோயில் கோயிலா பேசிக்கிட்டேன். பழனி முருகன் மாநாட்டோட பேசணும். எனக்கு என்ன அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா அப்படின்னு தெரியாது. நான் ஒரு 10 வருஷமா பார்க்கிறேன். என்னை பின்னாடி பேசுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி பேசுறதுக்கு தான் எல்லாரும் சொல்றாங்க. சில பேச்சாளர் பேசணும்னு ஆச்சரியப்படுது. அந்த பேச்சாளர்களே நீ அப்புறம் பேசுறேன், நான் முன்னாடி பேசுறேன் அது காரணம் வேறு சொல்லுவாங்க. அது அவசரமா போட்டு தம்பி உண்மையான காரணம் எதுக்காக அவசரமா போகணும் முடிக்கிற வரைக்கும் போக மாட்டாங்க. அது அப்போ என்ன அர்த்தம்? அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறது எடுபடுதான் பார்க்கிறாரா, இல்லை எனக்கு பின்னாடி பேசுனா எடுபடாதான் பார்க்கிறாரா? அப்படி எனக்கு என்ன பொறுத்தது ஒரு கொள்கை வச்சுருக்கேன். விழா நடத்துபவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு கட்டுப்பட்டு மேடையில இருக்க வேண்டும் என்ற கொள்கை உள்ளவங்க. அவங்க என்ன கஷ்டப்பட்டு இந்த விழாவை நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். அது போய் பிரச்சனை பண்ணிக்குது. நாங்கள் அது அவருடைய சூழ்நிலை ரெடி போகணும். அப்போ அது ஒத்துழைச்சாங்க. ஒரு ஆள் முன்னாடி பேசிட்டு நம்ம அழிவுறோம்னா நம்ம பேச்சாளர்னு இல்லை. நமக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா நம்ம எடுபடாதுன்னு நினைச்சோம்னா நம்ம பேச்சாளராக வர முடியாது. எந்த சூழ்நிலையும் பேசி நிற்கிறவன் தான் பேச்சாளராக இருக்க முடியுமே தவிர அவனால் நான் போட்ட உடனே இருக்கேன் சொல்லாமலே என்னை கூப்பிடவே இல்லை. என்னை முதல்ல கொடுத்து என்னை கூப்பிடவே இல்லை. அடுத்துன்னு அவங்களுக்கு பண்ணிக்கிறேன். நான் என்ன மாற்றிக்கிட்டு நான் உண்டா இல்லையாங்க, அவ்வளவு விமானம் உண்டா இல்லையாங்க. அந்த அளவுக்கு மாற்றுறாங்க, தப்பு இல்லை. சில சூழ்நிலை எனக்கே உடம்பு முடியலன்னு வச்சுக்கலேன். நான் தம்பி பண்ணலாம், தம்பி வெளியில் போறேன் உடனே அதெல்லாம் முடியாது, உடம்பு முடியலன்னு ஏன் வர்றேன் அப்படின்னு கேட்பாங்க. அது வேறு விஷயம். ஏன்னா இன்னைக்கு தலைப்புக்கேன் என் தலைப்பு என்ன தெரியுமா? நாம் எங்கே போகிறோம்? நினைவிலே வைத்துக் கொள்ளுங்க என்னுடைய தலைப்பை. நாம் எங்கே போகிறோம்? யாராவது சிந்திச்சிருக்கமா? அவர்கள் டிவி எடுத்துக்கிட்டீங்க, நாம எங்கே போறோம்னு சிந்திச்சு போறோம். காலையில் பைக் எடுத்துட்டு போறேன், சும்மா தான் ஆஃபீஸ் போறேன், சும்மா போறேன், 2 லட்சம் ஜம்பளம் சொல்ல சும்மா தான் போறேங்க ஆஃபீஸ், சும்மா போறேன். எங்கே போறோம்னு சரியா சொல்றதுக்கு ஆள் கிடையாது. யாரையா பாருங்க, என்னை பொறுத்த நேரைய பாருங்க, பார்த்து அண்ணே எப்படி இருக்கீங்க, சமுதாயம் எப்படி மாற வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த மாற்றத்தை தர வேண்டிய ஒரே ஒரு இடம் இந்த புத்தக கண்காட்சி தான் என்பதை நிரூபித்து முடிப்பேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லு, நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. இல்லை நாகா போறேன்னு சொல்லு. எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்தா உனக்கு அவருக்கு எப்படி பேசுறது? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கல, நாகா போறோம் உனக்கு. அப்ப இவங்க எப்படி பேசுறது? ஒருவரோடு பேசி மகிழ்ந்து உறவாடக்கூடிய காலம் மாறி போயிருக்கு. ஒருத்தர் முகத்தை திரும்பிங்க பார்க்காம, அதாவது பேசாத மாதிரி போயிடணும்னு பாருங்க. ஒரு கோயில ஒரு பேச்சாளர் போன் பண்ணி கேட்கிறாங்க, நல்லா நினைவு. ஒரு பேச்சாளர் போன் பண்ணி இந்த மாதிரி அவர் தேவைப்படுது, அவர் நம்பர் கொடுங்க. அந்த அம்மா சொல்றாங்க, அருணா அப்பா இருக்காரா? அப்படி பாருங்க, நம்பர் கேட்டா நபரே இல்லைங்கிற. கேட்டது நம்பர், நீ நபரே இல்லைங்கிற. அப்புறம் எப்படி இந்த சமுதாயத்துல ஒருத்தர் கொடுத்து உறவாட முடியும்? அவர் உடனேனாரா, இல்லம்மா நீங்க அவரை க்ளோஸ் பண்ணி விடாதீங்க, நான் வேற யார்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறேன். தெரியாதுன்னு சொல்லு. இன்னும் சில பேர் இருக்கேன், அவருக்கு பேச வர்றதில்லை, நடக்கவே முடியல.
அதுக்காக நான் நடந்து வந்தேன். ஏன்னா இப்படியெல்லாம் பரப்புறேன், நடக்கவே முடியல, அவரால் எந்திரிக்கவே முடியல, பேச முடியாமல் தடுமாறுறாரு. ஏன் தடுமாறு? எனக்கு முடிக்கும் போது தடுமாறின காலம் உண்டு. எனக்கு 20 ஆண்டுகள் ஆகிட்டு அந்த தடுமாறின காலம்லாம் தூக்கி போட்டு பிரித்து இன்றைக்கு நான் மிக தெளிவான மனிதனாக, மற்றவர்களுக்கு நீதி சொல்லக்கூடிய மனிதனாக, மற்றவர்களுக்கு சில அமைப்புகளை உருவாக்கி சேவை செய்யக்கூடிய மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் எங்கே போகிறோம் என்பதை சரியாக திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன். திட்டமிட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை வெற்றி அடைய முடியும். திட்டமிட்ட வாழ்க்கை எப்படி வாழணும்? ஒரு அன்பான சமுதாயத்தை உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது? யோசிப்பாங்க. ஒன்னே ஒன்று மனதில் ஒன்று முடிவெடுக்க. அவன் எப்படி முன்னேறினேன், அவன் எப்படி வந்தேன், அவன் எப்படின்னு நம்முடைய வாழ்க்கையிலே பாதி நேரம் வீட்டிலே நாம் எப்படி முன்னேறுவது என்பதை விட அடுத்தவன் எப்படி முன்னேறினான் என்று அடுத்தவனை பற்றி சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை கற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்மளை எப்படி சிந்திக்க சார், நாம் எப்படி முன்னேறுவது, நாம் எப்படி உழைக்கிறது, நாம் எப்படி உயர்வடைகிறது, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உருவாக்குவதற்கு எத்தனையோ நூல்கள் இருக்கு. படிங்க, புத்தகத்தை படிங்க, புத்தகத்தை வாங்குங்க. புத்தகம் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. நீங்க புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா புத்தகம் இருக்கு. சில பதிப்பாளர்களை கேட்டா புத்தகம் போடுறீங்களா, என்ன போட்டோ விற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. விற்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? புத்தகம் வாங்குவோர் குறையலாமா? புத்தகம் வாங்குவோர் குறையக்கூடாது. புத்தகம் வாங்குவோர் அதிகமாக இருந்தால்தான், புத்தகம் படிப்போர் பெருகினால்தான் அந்த சமுதாயம் நல்ல நிலையில் வர வேண்டும் என்றால் புத்தகத்தை படிக்க வேண்டும். இந்த புத்தக கண்காட்சி என்ன நடத்துறீங்கன்னா மாவட்டம் தோறும் நடத்துறீங்கல்ல, மாவட்டம் தோறும் நடத்தினா போதுமா? ஒவ்வொரு ஊர்லையும் விளைவுகள் நடத்த முடியாது. அதனால அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஊர்லையும் நூலகம் இருக்குல்ல, அந்த நூலக விழாவை நடத்துங்க. எங்க ஊர்ல ஒரு நூலகம் இருக்கு. ஒரு நாளைக்கு 8 பேர் படிக்கல, ஒரு நாளைக்கு 8 பேர் படிக்கல. நூலகத்தை அடைத்த பிறகு அந்த வாசப்படியில் உட்கார்ந்து 100 பேர் குடிக்கிறேன். நூலகத்தை அடைத்த பிறகு 100 பேர் குடிக்கிறார். ஆனால் 8 பேர் உள்ள புத்தகம் படிக்கவில்லை ஒரு ஊர்ல. அப்படின்னா அவன் என்ன எப்படி மாற்றுறது? புத்தகம் படிக்க வைக்க வேண்டாமா? புத்தகம் படிக்க வைத்தால் குற்றங்கள் குறையும். அதற்கு என்ன செய்யலாம்னு திட்டம். அன்பான சமுதாயத்தை உருவாக்கணும். அன்பான சமுதாயத்தை உருவாக்கணும். ஒருத்தர் கலந்து பேசணும். வைரவன் இருக்காங்க, பெரியவங்க, ஒரு 4 பெரியவங்க சொல்றது கேட்கும். அவங்க நல்லபடியா சொல்றோம், நீ நல்லபடியா இருக்கணும், நீ இப்படி வரணும், இப்படி வந்தாத்தேன் சரியா வரும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் பெரியவர்களுடைய ஒரு ஆலோசனை கேளுங்க. பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அதை கேட்டு அதன்படி நடக்க முயற்சியுங்கள். அதான் வாழ்க்கைக்கு தேவை. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு வீட்டுக்குள்ள போறோம், ஒரு சந்திக்க போறோம். இந்த இருக்கிற நிலைமை ஒரு ஐயா கூப்பிடணும். வீட்டுக்குள்ள 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. 5 பேரும் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அப்பன், ஆத்தா, புள்ள, தாத்தா, பாட்டி பார்த்து 5 பேர் கையில என்ன இருக்கு? புத்தகமா இருக்கு. 5 பேர் கையிலையும் புத்தகம் இல்லை. 5 பேர் கையிலையும் செல்போன் இருக்கு. தடவிக்கிறீங்க. 5 பேர் செல்போனை தடவினா யார் பதில் சொல்றது? யார் பதில் சொல்றது? ஆள் பதில் சொல்லுங்க. வீட்டில் போய் கேட்டா பதிலே கிடைக்கல. அப்ப என்ன செய்யலாம்? செல்போனை தடை செய்யலாமா? விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டு செல்போன். அதை தடை செய்யலாமா? அப்ப அதை எப்படி பயன்படுத்துவது, எப்போது பயன்படுத்துவது என்பது நமக்கு தெரிய வேண்டாமா? அப்படி புரிந்து கொண்டால் வாழ்க்கையை சரியாக்க முடியும். அப்ப புரிந்து கொள்ள என்ன? அம்மா மகன் அந்த உறவு நல்லா வரும். குழந்தையை வளர்க்கும் போதே ஈகடிக்க செம்மதியால், எறும்பு அடிக்க செம்மதியால் அந்த குழந்தையை அப்படி போட்டு வளர்த்தா. தாய் எப்படி வளர்த்தா? 10 பிள்ளையை வளர்த்தா. பசி இல்லாம 10 குழந்தைய வளர்த்தா. சாப்பாடு போட்டு உருட்டி கொடுத்தா. கொடுத்த பிறகு அவங்க சாப்பிட்டு படிச்சாங்க. படித்த பிறகு எல்லாரும் வேலைக்கு போனாங்க. 10 பிள்ளையும் சேர்ந்து ஒரு ஆத்தாளை காப்பாற்ற முடியாமல் முதியோர் இல்லத்திலே கொண்டு விட்டாலே இதை விட கொடுமை எங்கே இருக்க முடியும்? அப்ப அந்த அன்பான சமுதாயம் எங்க போச்சு? அந்த சமுதாயம் எப்படி மாறுச்சு?
நாகரிகம். நாம் அப்படி வரணும், நாம் இப்படி வரணும், இத்தனை லட்சம் சம்பாதிக்கணும், இத்தனை வீடு இருக்கணும், இத்தனை பேராசை. மனிதன் பேராசைக்கு ஆட்படும் போது சொந்த சொத்து எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. அந்த தாய் என்ன ஒரே ஒரு தாய் சொல்லுங்க, கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்தா, படிக்க வச்சா, ஏழை படிக்க வச்சா, பெரிய படித்தேன் பரவாயில்ல. மாதம் அவனுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அனுப்பினான், லேட்டாக அனுப்பினான். அவன் ஒவ்வொரு பிள்ளைங்க ஹாஸ்டல் வரணும், அவமானப்படுத்தி அதை வாங்கினாரு, லேட்டாக அனுப்பினான். ஆனால் பையன் நல்லா படித்தேன்னு கோல்டு மெடல். அந்த அவனுக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள். இப்போ மேடையிலே அந்த மேடைக்கு பையன் வந்தேன், பாராட்டு விழாவுக்கு வந்தேன், உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் என் மேடைக்கு வந்தேன். வந்தோடனே அந்த பையனை பற்றி பேசும்போது சொன்னாரு, பையன் மிக ஏழை குடும்ப வித்தியாசம், கஷ்டப்பட்டு படித்தேன், இன்றைக்கு நம்முடைய கல்லூரியிலேயே முதல் மாணாக்கனாக வந்திருக்கிறான். அவருக்கு சொந்தக்காரர்கள் வேண்டியவர்கள் யாராவது இங்கே வந்திருந்தால் தயவு செய்து மேடைக்கு வரும். அப்போ அவங்க அம்மா கடைசியில் உட்கார்ந்துருந்தா வெட்கப்பட்டு, ஏழை வெட்கப்பட்டு உட்கார்ந்தா. இது யாராவது இருந்தால் வாங்கணும்னா நம்ம என்ன சொன்னாங்க, உடனே வாமா நீ வாங்கிக்கணும். மேடை கூப்பிட்டாங்க. மேடையை கூப்பிட்டு மேடை எடுத்து, உங்க பையன் அருமையா படிச்சு கல்லூரிக்கு நீங்க பெருமையை கேட்டு வந்துட்டேன், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு 2 வார்த்தை பேசுங்க, உங்க பையன் இவ்வளவு பரிசு வாங்கியிருக்கேன், 2 வார்த்தை பேசுங்கள் என்று சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு மைக்கில் பேசி பழக்கம் இல்லைங்க, பேச தெரியாது எனக்கு இல்ல, உங்க உணர்வை சொல்லுங்க, எப்படி படித்தேன். ஐயா என் மகன் என்னை இந்த விழாவுக்கே கூப்பிடல, இந்த விழாவுக்கே கூப்பிடல. ஏன்னா அவனுக்கு சரியான நேரத்தில் நான் பணம் அனுப்புறேன், ஒவ்வொரு மாதமும் திட்டு வாங்கியிருக்கேன், நீ வெளியே திட்டு வாங்கியிருக்கேன். அப்போலாம் என்னை திட்டிட்டு இப்போ அவ்வளவு பரிசு வாங்க என்னை கூப்பிடா விட்டேன். ஏன்னா நான் லேட்டா பணம் அனுப்புனேன், ஆனா எப்படி பணம் அனுப்புனேன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரியை பார்க்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா, மாதந்தோறும் ரத்த வங்கியிலே போய் ரத்தத்தை விற்று நான் அவனுக்கு பணம் அனுப்பினேன். அதன் அதனால் தான் தாமதம் வாங்கினேன். சார், ரத்தத்தை பாலாக்கி பிள்ளையை வளர்த்த தாயை பார்த்திருக்கிறோம். ரத்தத்தை விற்று ஒரு பிள்ளையை வளர்த்திருக்கிறான் என்றால் அவ்வளவா தாய். அந்த தாயை எப்படி கவனிக்கணும்? அந்த தாய் என்று சாதாரணமானதா? அந்த தாயை கொண்டு முதியோர் எப்படி மனசு? அந்த தாயை கவனிப்பதோட என்ன முதியோர் எப்படிங்க விடலாமா? அது காரணம் தெரியுமா? அந்த அன்பு இல்ல, மனதிலே அன்பு, பாசம், பற்று. தாயை திறந்த கோயில்னு சொல்லி கொடுத்தாரு. மாதா பிதா குரு தெய்வம். இப்ப சமஸ்கிருதம் தெரியும் சொல்லணும்ல. மாத்ரு தேவபவ, பித்ரு தேவபவ, ஆச்சாரிய தேவபவ, அதிதி தேவபவ. பிற்காலத்தில் நான் ஒழுங்கா வாழ்ந்துருவேங்கிறதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி சமஸ்கிருதம் படிச்சு எதுக்காக அது சொல்லியிருக்கேன். இப்படியே மாதா வளர்த்துட்டான், கொண்டு சேர்த்துட்டா, நல்லா வந்துட்டான் பையன். இப்ப மாதாவும் உண்மை சொல்லிட்டா ரத்தத்துக்கு. அவன் இனிமே என்ன பண்ணணும்? அந்த தாயை காப்பாற்றும். அந்த தாயை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு உண்டு. அதை அவன் சரியாக செய்ய வேண்டும் என்பதை மட்டும். அதே நேரத்தில் சில பேர் ஆதரிக்கிறீங்க, ஆதரிச்சு காதல் சில நேரம் கண்ணமா இருக்கு. ஒரு பண்ணையார், அந்த பண்ணையார் மகன் கல்லூரியில் படிக்கிறேன். அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். காதலிச்சோன்னே அந்த பொண்ணுக்கு தன்னுடைய ஈரப்பொருளாக முடிச்சுருக்கேன். அப்ப அவங்க அப்பா ஊர்ல இருந்து எல்லாம் கொண்டாந்து பயிர் கொடுத்து போறாரு. ஆனா யாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்த மாட்டேன் அப்பாவை. ஏன்னா அவரு வருவாரு, கொடுத்துட்டு போறாரு. அப்ப காதல் கேட்கிறார், இந்த மது வந்து மாதமா வந்து போறாரு, அவர் யாருன்னு. பண்ணையில வேலை பார்க்கிறாரு. யாரு? பண்ணையிலே வேலை பார்க்கிறது என்று தந்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு காதல் கண்ணை மறைத்திருந்தால் அந்த காதலால் என்ன பயன்? பாடம் படித்து நிமிர்ந்த விழி, தன்னை பட்டு தெரித்தது மானன் விழி. அவள் ஆடை திருப்புகின்றாள், இவன் 1007 திருப்புகின்றான் பாரதியார் எழுதினாரு. அது போலவா காதல்? அதான் உண்மை காதல். நீ போலி காதல் பேரு பந்தா காதல். அந்த பந்தா காதல்னால பல பிரச்சனைகள் நடந்து இருக்கிறது. நீங்க அன்னைக்கு பத்திரிகையை பார்த்தோம்னா நம்ம நாட்டில் என்னென்ன திட்டங்கள் வருது, என்னென்ன வருது அப்படி பத்திரிகை பார்ப்போம். பத்திரிகை பார்த்தோம் சந்தோஷப்படும். இப்ப பத்திரிகை படிக்கவே ஆளக்கணுமே. பத்திரிகை படிக்கலாம் 3 சீட்டு நாங்கள் போவோம்.
நான் பத்திரிக்கை எல்லா பத்திரிக்கையும் வாங்குவேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வாங்க பாசப்படையில் இந்த புத்தக கண்காட்சியை பேசுவதற்கு எல்லா தகுதியும் உடையவன் என்பதற்கு ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? 64 ஆண்டுகளாக நான் இலக்கிய விழா நடத்திக்கிட்டேன் எங்கள் ஊரில். அப்போ எங்கள் வீட்டுக்கு பாசப்பட வர்றாரு. அதனால பெரிய சிந்தனையாளர். மக்களும் வீட்டுக்குள்ளே வரல. 3 நாளே நின்றுட்டாரு. நின்றுட்டு கூட வந்து காமிக்கிறாரு. என் வீட்டில் அவர் வந்ததோடு எங்கள் 10,000 புத்தகம். எத்தனை புத்தகம்? 10,000 புத்தகங்கள் வைத்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வேன். என் சொந்த பணத்திலே வாங்கிய புத்தகங்கள். சொந்த பணத்திலே வாங்கிய புத்தகங்கள். இந்த மாதிரி புத்தகங்கள் தந்த புத்தகங்கள் 10,000 புத்தகம். இப்ப இந்த ஆண்டு 15,000 புத்தகம். 5,000 புத்தகம் சரியா? ₹1 கூட செலவு பண்றது நான் என்னுடைய மனைவி. கிடைக்கிற காசு மிஞ்சிற காசு பூரா புத்தகம் தான் ஆகணும். ஏன்னா நமக்கும் பயன்படும், நமக்கு பிற்காலத்திலே மற்றவர்களுக்கும் பயன்படும். எவ்விடத்தினுடைய 15,000 புத்தகம் வச்சிருக்கு. அவர் கேட்டாரு, ஏன்னா அருணா பேசுறது எவ்வளவு படிக்கிறார்? நீங்க ஒரு பத்திரிகையாவது விலைக்கு வாங்கி படிக்கிறீங்க, ஒரு பத்திரிகையாவது விலைக்கு வாங்கி படிக்கிறீங்கன்னா கேட்டாரு. பத்திரிகை விலைக்கு வாங்கி படிப்பவர்கள் இருக்கிறோமா? சரி, விலைக்கு வாங்கலையா? படிப்பதில் போடுறாங்க படிக்க. நான் அப்போலாம் ஒரு ஆர்வம் பாருங்க. நான் உட்காந்து பார்த்துவே எங்கேயோ பத்திரிகை படிக்கிறேன்னு வச்சுக்கேன். கொஞ்சம் பக்கத்தில் உட்காருங்க. என் பக்கத்தில் இப்படி படிக்கிறேன். தலையை நீட்டுறேன். தலையை நீட்டிட்டு நடுப்பக்கத்தில் தாங்க. சரி, நடுப்பக்கத்தை கட்டி கொடுப்பேன். அப்புறம் இந்த பக்கம் வந்துருக்காங்க. அந்த 2ஆம் பக்கத்தில் இருக்காங்க. என்ன ஒரு கட்டி கொடுப்பேன், என்ன ஒரு படிப்பேன். அப்ப ஆர்வம் இருந்தது, படிக்க வேண்டும் என்று. இப்பொழுது நான் என்ன பத்திரிகை படித்தேன் எவன் பார்க்கிறேன். ஏன்னா சினிமா செய்தி வருதா, சினிமா செய்தி வருதா, இல்லைன்னா இன்னைக்கு என்ன பலம் நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன கொடுமை நடந்துச்சு, நாட்டில் என்ன கொடுமை நடக்கிறது என்று பார்ப்பதற்கு தான் ஆளுநர் பத்திரிகையை வாங்கி ஒழுங்கா. இப்ப எல்லா பத்திரிகையும் விமர்சனம் வருது, புத்தகம் வருது. பாருங்க, அத்தனை பத்திரிகையும் தினமணி, தினமலர், தினத்தந்தி, தமிழ் ஹிந்து, தமிழ் ஹிந்து பத்திரிகை, அது இப்படி எல்லா பத்திரிகையும் தினகரன், அத்தனை பத்திரிகையும் புத்தக விமர்சனம் வருது. அதுக்காண்டியே பாருங்க, இந்த புத்தக கண்காட்சி வந்து நீங்க இனிமே அதற்காக புத்தக விமர்சனத்தை பாருங்க. பார்த்துட்டு நான் உடனே அந்த பதிப்பகத்துக்கு போகணும்னு எனக்கு இந்த புத்தகத்தை அனுப்பிங்க. அனுப்புவாங்க, உடனே கொண்டாடிட்டு. இதுக்காக சொன்னேன், புத்தகம் படிக்கணுங்கிற ஆர்வம் வர வர வேறு சிந்தனைகள் வராது என்பதற்காக இந்த செய்தியை சொல்ல வந்தேன். புத்தகம் படிங்க. ஏன்னா நான் ஒரு சாதாரண கவிஞன், ஒரு 15,000 புத்தகம் வச்சிருக்கேன். நான் ஒரு லைப்ரரியே வச்சிருக்கேன்னு என்ன அர்த்தம்? புத்தகம் தான் நம்மை காப்பாற்று. புத்தகத்தை தவிர வேறு எதுவும் நம்மை வளர்க்காது, நிவர்க்காது, பயன்படாது. அதனால புத்தகத்தை வாங்குங்கள், புத்தகத்தை படியுங்கள். அடுத்தது புத்தகத்தை படிக்க நான் ஒன்று வரும். மகாத்மா பாரதி எவனை பார்த்தாலும் எனக்கு ஒரு செய்தி சொல்லுவான், பகை. யாரை பார்த்தாலும் ஒரு பகைங்க. அவனும் துளைக்கணும், அவனும் ஒழிக்கணும், இவனுக்கு தோக்கடிக்கணும், பண்ணணும். இது அதிகமாக இருப்பீங்க. சென்னையில் வந்து இறங்கிட்டு யார்கிட்டையுமே பேச பயந்து வருகிறது. நான் கிராமத்தானே வரணுமா, யார்கிட்டையும் பேச பயந்து வருது. ஏன்னா எவங்க கட்டி இருக்குமோ, எவங்க என்ன இருக்குமோ, எப்போ குத்த போறாங்க, எப்போ வெட்ட போறாங்க. இதான் வாழ்க்கை. யாரும் சுதந்திரமாக பேசக்கூடிய அளவுக்கு தம்பி அந்த சுதந்திர கட்சி போற வழி என்ன? பேச்சா போ, தட்டா பாயா, தெரிஞ்சா போ, தெரியல போயாங்க. அவன் சொன்ன வார்த்தை நமக்கு விளங்கல. ஆனாலும் அவங்க ஏண்டா பேசணும்னு இருக்கு. ஏன்னா அவங்க வச்சிருக்கிட்டு இருக்கா, வச்சிருக்க முடி, அதற்கு அதாவது சட்டத்துக்கு புறமான எல்லா செயலையும் செய்யக்கூடியவர்கள் வர வர பெரிய இருக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன செலவழித்து கல்விக்காக செலவழிச்சாலும் ஒரு வகுப்பு நடத்தும். இப்பவே நீ சொன்ன இப்பவே செய்ய அரசாங்கம் செய்ய வேண்டும். நீதிநெறி வகுப்பு என்று நாங்கள் எல்லாம் படிக்கும் போது இருக்கு. நீதிநெறி வகுப்பு ஒரு 3/4 மணி நேரம். சில நேரம் அந்த தமிழ் இடையே செஞ்சு கேட்டு கெஞ்சி கேட்டு வாங்குவாங்க. ஆனா நீதிநெறி வகுப்பு இல்லை. சரி, மாணவனுக்கு நீதிநெறி வச்சு சந்தோஷம் பாராட்டுறேன். வாத்தியாருக்கு பொம்பளை போட்டியை தூக்கி வராரு. 17 வயதுக்குள்ள 14 வயதுக்குள்ள ஒரு வாத்தியாரை நம்பி அனுப்புறதை விட உலகத்தில் யாரை நம்பி அனுப்பலாம்? ஆசிரியரை விட ஒரு பாதுகாப்பு உண்டா குழந்தைக்கு? பெற்ற தாய் தந்தையை விட குருதான தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்துக்கு முன்னாடி அவர்தான் இருக்காரு. அந்த தெய்வத்தை நம்பி விட முடியவில்லை என்றால் அந்த
தெய்வத்தை நம்பி விட முடியவில்லை என்றால் யாருமே விடுவது பள்ளிக்கூடம் இருக்கணும். பெண்கள் வந்து இருக்கலாம், பெண்களே ஆசிரியராக போகிறது. என்ன காரணம்? என்ன மாணவன் தெரிஞ்சேன் அவனை திருத்துறதுக்கு நீதி நீர் வகுப்பு வைக்கணும், நாட்டிய கல்யாண நீதி வகுப்பு வைக்கிறது, கருத்து நீதி வகுப்பு வைக்கிறது. மாணவனுக்கு நீதி நீர் வகுப்பு தப்பு செய்கிற வாத்தியார்கள் தண்டனையே சரியில்லை சார். நீங்க தயவுசெய்து சொல்கிறேன், அநியாயங்களை கண்டிப்பதற்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். தண்டனை கடுமையாக இல்லாத காரணத்தினால தவறுகள் மறைந்து கொண்டிருக்கிறது. நீங்க நாம புத்தகத்தை வச்சு திருத்துறது அப்புறம் திருத்திக்குவோம். புத்தகத்தை வச்சு திருத்துறது மனப்பக்குவம் உண்டாக்குறது அதெல்லாம் நாளாகும், கொஞ்ச நாள். ஏன்னா அவன் குடியினாலதான் நின்று போச்சு, மதுவால குடிச்சவரா போச்சு. மதுக்கடைகளை மூடினால் சரி, மதுக்கடையை மூடிட்டா குடிக்கல நிறுத்திடுவீங்களா? நீங்க சவால் மதுக்கடை நாளைக்கு மூடப்படுகிறது, இனிமே மதுக்கடையே கிடையாது, குடிக்கிற நிறுத்திடுவேனா? எல்லாரும் குடிக்கிற நிறுத்திடுவேன்னு சொல்லுங்க. மதுக்கடை ஆவாது பக்கத்தூர்ல இருக்கையா, இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் இருக்கு, அங்க இருக்கு, போய் வாங்கிடுவேன். இல்லைன்னா டீப்ல வயக்காட்டுக்குள்ள கலாச்சார தயார் பண்ணிக்கிறேன். அவரை கொஞ்சம் ஊற்றி வரண்டிட்டே இருக்கும் சார். மதுக்களை அழைப்பதனாலே மதுவிலக்கு வெற்றி அடைந்ததாக அர்த்தம் அல்ல. மதுவை குடிப்பதை எப்பொழுது மனிதன் நிறுத்துகிறானோ அப்பொழுதுதான் அது வெற்றி அடைகிற. அது வரையில் மதுவை நீங்க ஒழிக்கவே முடியாது, இந்த குற்ற சம்பவங்களை ஒழிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? மதுவை நிறுத்துவதற்கு, மது குடிப்பதை நிறுத்துவதற்கு இந்த புத்தகங்கள் வாயிலாக என்னென்ன செய்திகள் கிடைத்திருக்கிறதோ அதை செய்யுங்க. நானே ஒரு புத்தகம் போட்டேன், போதையின் பாதை. தினமும் முதலமைச்சர் வந்து தொலைக்காட்சியில் பேச போதையின் எடுத்தோடனே அவர் உங்களோட போதையின் பாதை செஞ்சு அந்த பாதையை எடுத்து நீங்க விலக வேண்டும் சொல்றாரு. நான் 1992 போட்ட புத்தகம் போதையின் பாதையும் 92ஆம் வருஷம் போட்டேன். இந்த புத்தகத்துக்கு எந்த தெரியுமா சிறப்பு? குமுதம் பத்திரிகையில் விமர்சனம் வந்து புத்தகம். அப்ப நடுப்பக்கத்துல எப்பவுமே திரைப்பட நடிகைகள் அந்த மாதிரி படங்களை போடுவாங்க அவங்க. அது ஒரு பொழுதுபோக்கு. நடுப்பக்கத்தில் என்னுடைய புத்தகத்தை போட்டு இதே அட்டைப்படத்தை போட்டு 1992ஆம் வருஷம் எழுதினார். நான் ஒரு வரி எழுதினேன், கண்ணதாசனுக்கு போட்டால்தான் பாட்டு வரும் என்றார்கள். கண்ணதாசனுக்கு போட்டால்தான் பாட்டு வரும் என்றார்கள். நானும் தான் போட்டு பார்த்தேன். வாங்கி வந்ததற்கு ஒரு வரி எழுத முடியவில்லை, வாங்கி வந்ததற்கு ஒரு வரி எழுத முடியலைன்னு எழுதியிருந்தேன். இந்த பாட்டு அப்படி போட்டாங்க சார். கூறுகளை போட்டு சொன்னாங்க, போதைக்கு ஆட்பட்டு திருந்திய கவிஞரின் குரல் அப்படின்னு கீழே. எனக்கு மேல வெக்க நான் போதைக்கு ஆட்பட்டனாலும் உங்களுக்கு தெரியாது, இப்ப திருந்திட்டுனாலும் உங்களுக்கு தெரியாது. போட்டுனாரு. எனக்கு சொந்தம் என்ன திருந்திட்டேன்னு போட்டுவாங்க. அப்புறம் தான் நான் திருந்தினேன். உண்மையை பார்த்தீங்கன்னா நான் கண்ணதாசனோட 15 வருஷம் உட்கார்ந்து உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது, உள்ளத்தில் உள்ளதை வார்த்தையை மறைக்கும் கள்ளமறியை நான் எழுதிய மகாகவிஞன் கண்ணதாசன். பொய்மையே இல்லாத, நான் சந்தித்த மனிதர்களில் பொய்மையே இல்லாத மாபெரும் மனிதன் கண்ணதாசன். மகாத்மா காந்திக்கு பிறகு சத்திய சோதனைகளை எப்படி மகாத்மா காந்தி எழுதி உண்மையிலே எழுதினாரோ அதை போல உண்மையிலே எழுதியவர் கண்ணதாசன், உண்மையிலேயே பேசியவர். அதனால்தான் எனக்கு இன்றைக்கு ஞான குருவாக எழுதி கொடுத்தார். மறைந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் ஞான குருவாக இருக்காங்க. அதான் அதனால நான் என்ன சொல்றேன், கண்ணதாசன் சொன்னாரு போதை எல்லாம் சொல்லிட்டுன்னா அந்த போதையை எப்படி நிறுத்தினேன். நானும் ஆரம்பிச்சோன்னே அரசாங்கத்துக்கு கோரிக்கை விட்டு நான் நீங்க வந்துருக்கேன். நான் குடிக்காத இல்லை, யாரையும் குடிக்காதீங்க போதைங்க அப்படின்னு சொல்றேன்னா எனக்கு எல்லா தகுதியும் குடிக்காதீங்கன்னு சொல்றது. ஏன் தெரியுமா? தயவு செய்து பண்பாட்டு மையம் என்று ஒரு எத்தனையோ கமிட்டி ஆரம்பிச்சாங்க தமிழகத்தில். வரிசைக்கு ஆன்மீகத்துறை ஆரம்பிச்சிருக்காங்க, பல்வேறு துறை ஆரம்பிச்சிருக்காங்க, தமிழ் எழுத்துத்துறை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப பணியும் கூட கேட்டுக்கிறேன், பண்பாட்டுத்துறை என்று ஒன்றை ஆரம்பியுங்கள், பண்பாட்டுத்துறை என்று ஒன்று ஆரம்பியுங்கள். அதை யார் வேணாலும் தலைவராக போயிடலாம். ஆனா தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு பிரச்சாரம் செய்வதற்கு நான் இலவசமாக சுற்றுப்பயணம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று தமிழ்நாட்டில். மதுவிலக்கு வந்தால்தான் நீங்க நம்முடைய தமிழகத்தை காப்பாற்ற முடியும். மதுவிலக்கு வர வேண்டும். நீங்க மதுக்கடை அடைக்கிறேன், மதுக்கடைக்கு நான் வரல. நான் கேட்கிறேன், புத்தகங்களை திறந்து வச்சுக்கணும். எவ்வளவு புத்தகம் வாங்க, புத்தகம் எவ்வளவு வாங்குறாங்க புத்தக கடைக்கு?
புத்தகம் ஒரு புத்தகம் கண்காட்சிக்கு வர்றாங்க. கண்காட்சிக்கு வர்றாங்க, வருஷத்துல ஒரு நாள் பண்றாங்க, ஒரு வாரம் பண்றாங்கன்னா போய் வாங்கணும். ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு. சென்னையில எவ்வளவோ அநியாய அக்கிரமம் அங்கிருந்து நடந்துருக்கு, ஒரு அறிவுபூர்வமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று வர்றாங்க. ஆனா அந்த மதுவை வாங்காமல் இருக்க வேண்டும் என்றால் மதுக்கடை அடைச்சால் தான் என்பதில்லை. மது குடிப்பதனால் வருகிற தீமைகளை சொல்ல வேண்டும். நீயே குடிச்சிருக்க, நீ எப்படிலாம் சொல்லலாம் நீங்க கேட்கணும். நீ கேட்கணும். நீ தான் குடிச்சிருக்க, உன்னை பத்தி எழுதியிருக்காங்க, அப்புறம் நீ எப்படா மதுவிற்கு பிரச்சாரம் பண்ணாங்க. பாக்கியான பத்திரிகை பாக்கியராஜ் அருமையான சிந்தனையாளர். அவர் ஒரு கேள்வி வருது, அந்த பாக்கியாளர் கேள்வி வருது, பலம் எது பலகீனம் எதுன்னு கேட்டாங்க. ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பலம் எது பலகீனம். அப்ப பாக்கியார் சொல்றாரு, பாக்கியராஜ், பலத்தை பலகீனமாக்கி பலகீனத்தை பலமாக்கி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, உங்களுக்கு போடுகிறேன். போட்ட நிகழ்ச்சியை என்னன்னா 1975 சிலம்பு செல்வர் மாப்போதி தலைமையில ஒரு குடும்ப நலத்திட்ட கட்டிமன்றம் நடக்கிறார். அதுல கண்ணதாசன் ஒரு அணித்தலைவர், திருக்குறள் முனுசாமி, இங்க வயதானவர்கள் தெரியும், திருக்குறள் முனுசாமி ஐயா ஒரு அணித்தலைவர். நான் கண்ணதாசனுக்கு எதிரணியில பேசுறேன். நாட்டிற்கா குடும்பத்துக்கா குடும்ப நலத்திட்டம் பயன்படுது பேசுறோம். கண்ணதாசன் பேசிட்டார். கண்ணதாசன் பேசின ஒரு அவரை மறைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய குருநாதர் கண்ணதாசன். நல்லா நினைவு வச்சுங்க, என்னுடைய குருநாதர் கண்ணதாசன் ஆனால் மிகப்பெரிய ஜனநாயகவாதி. என்னுடைய குருநாதர் கண்ணதாசன் மிகப்பெரிய ஜனநாயகவாதி. எதிரையுமே சமத்துவமா நடத்துவார், எல்லாத்தையும் சமத்துவமா நடத்துவார். அத்தனை பேர் அதுக்காக ஒதுக்கி போக மாட்டேங்க, இஷ்டம்னா வா அப்படின்றார். அப்ப கூட கட்டாயமா மட்டும் ரொம்ப நல்ல ஜனநாயகவாதி, எல்லாரும் மதிப்பாரு. நீ வா ஒண்ணு தனியா பேசினா கூட கடிதங்கள் எழுதும்போது நீங்க வாங்க ஒண்ணு எழுதுவது மரியாதை எழுதக்கூடியவர், மரியாதை கொடுக்கும். அவரு ஆவேசமா பேசினார். சமுதாயத்துக்கு தான் ஆள் பேசிட்டு வந்து உட்கார்ந்து அருளாபன் நீ வாங்க மாப்போச்சு விட்டார். மாப்போச்சு விட்டு நான் போனேன். நடுவர்களே, நான் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு, நடுவர்களே, இந்த பட்டிமன்றத்துடைய கொள்கை ஞாபகம், இந்த பட்டிமன்றத்துடைய கொள்கை 2 குழந்தைக்கு மேல் பெறக்கூடாது என்பதுதான். குடும்ப திட்டத்தினுடைய கொள்கை 2 குழந்தைக்கு மேல் பெறக்கூடாது என்பதுதான். 15 குழந்தை பெற்ற கண்ணதாசன் எப்படி பேசணும்? இது கண்ணதாசனுக்கு எப்படி தகுதி இருக்கிறது? 15 குழந்தை பெற்றிருக்காரு, அவர் பேசலாமா? அவர் பேசக்கூடாது. எனவே அடுத்த வாய்ப்பு நான் தெளிவா போயிடுறேன். அடுத்த வாய்ப்பு அவருக்கு நீங்கள் கொடுக்க கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து உட்கார்ந்தேன். உட்கார்ந்தேன் கண்ணதாசன் அந்த வரைக்கும் வந்து ஜாலியான சார் பாக்கியால் அப்படி எழுதி சொன்னேன். நான் திருவிளையாடல நாகேஸ்வரன் இல்லை, நான் என்ன பேசி முடிஞ்சு வச்சு எனக்கு எல்லாம் முடிஞ்சு வச்சு ஆள் அவ்வளோ இருக்குங்க. ஏன்னா அவர் ஏதாவது கண்ணாமண்ணா கேள்வி பதில் என்ன அசிங்கமாக போயிடும். ஏன்னா அவர் அறிவாயிடும், நமக்கு அவ்வளோ பத்தாது. அதனால இல்லை நான் பேசிட்டேன், நீ வா மைக்கு வந்தேன். உனக்கு எத்தனை பிள்ளை இருக்கிற? உனக்கு சார் ஏதாவது ஒரு நடந்த நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமாக உனக்கு எத்தனை குழந்தைங்க? நான் 2 பிள்ளைங்க. நடுவர்களே, 2 குழந்தைக்கு மேல் பெற்றால் என்ன தீங்கு வரும் என்பதற்காக உள்ள நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. 2 குழந்தைக்கு மேல் பெற்றால் என்ன தீங்கு வரும் என்பதுதான். நான் 15 குழந்தை பெற்றேன். 2 குழந்தைக்கு மேல் பெற்றால் என்னென்ன கஷ்டங்கள் வரும்னு எனக்கு தெரியும். இவன் 2 குழந்தை பெற்றிருக்கேன், இவனுக்கு தெரியாது. அதனால இவனை எல்லாம் இந்த மேடையில் கேட்காதீங்க. அப்ப பலம் பலகீனமானது, பலகீனம் பலமானதா? அப்ப 15 குழந்தை பெற்ற அனுபவசாலி அது பேசலாம் என்றால், இப்பொழுது மதுவிலக்கு பிரச்சாரம் செய்வதற்கு தமிழ்நாட்டிலேயே தகுதி உள்ளவன் நான் தான் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால எவ்வளவு துன்பப்பட்டு தெரியுமா? எவ்வளவு துன்பப்பட்டு தெரியுமா? தாய் வலிக்க மாட்டார், மனைவி வலிக்க மாட்டார், குழந்தைகள் வலிக்க மாட்டார்கள், பக்கத்து வீட்டுக்காரர் வலிக்க மாட்டேன். ஆனா நேர பார்க்கும்போது சந்தோஷமா இருப்பேன். நம்மகிட்ட காசு வாங்கி குடிப்பாங்க, நம்ம கொஞ்சம் அதிகமாகிட்டா அப்படி உட்கார்ந்து இருக்கும். போற வழிதான் குடிச்சு உட்காருங்க. இவன் தான் குடிச்சிருக்கேன், அது நம்மோட காசே குடிச்சிருக்கேன், நம்மள அவமானப்படுத்தேன், கேவலப்படுத்தேன். எவ்வளவு கேவலம் தெரியுமா? ஏதோ மது குடிக்கிறதுக்குரிய பெருமை நினைச்சிருக்காங்க. மது குடிப்பதை விட கேவலம் உலகத்திலே கிடையாது. என்றால் மதுவை குடித்த பிறகு மாதுவை தேடு, மாது கிடைக்கவில்லை என்றால் தகராறு கொலை. மதுவால் மாது, கொலை,
சூது அத்தனை விளைகள் என்றால் ஒரு மதுவால் இந்த உலகத்திலே உள்ள அத்தனை அநியாயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒழிக்கப்பட வேண்டிய முதலில் மதுதான், ஒழிக்கப்பட வேண்டிய மதுதான். நீ இந்த யாருக்கோ ஒருத்தருக்கு வருமானவர்கள் இருக்கார் இருக்கிற நான் பேசுறேன். மது ஒழிப்புக்கு நான் வரேன். என்ன நான் துன்பப்பட்டேன்னு சொல்றேன். இந்த புத்தகத்தை எல்லாம் எழுதியிருக்கேன். போதை புத்தகம் மறுமதிப்பு போடுறது என்ற வசதி பெற்ற புத்தகத்தை எழுதி சொல்றேன். போடுறேன்னு போட மாட்டேன். மறுமதிப்பு போட போறேன். வசதி பெற்றா வடியில்லாம இருக்கிறேன். சரி இதுக்கு செலவழிக்கணுமா அப்படின்னு யோசிப்பேன். இப்ப நல்ல நேரம் வந்துருச்சு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டை தலைநிமிர்ந்து நடைபெற வைக்க வேண்டும் என்றால், தமிழ்நாட்டை தலைநிமிர்ந்து நடைபெற வைக்க வேண்டும் என்றால் 2 விஷயத்திலிருந்து மாற்ற வேண்டும். ஒன்று, எப்ப பார்த்தாலும் செல்போன் பார்த்துட்டே இருக்க பார்க்கணும். தலைவிட்டே தாயா செல்போன் எந்த நேரம் புரிஞ்சத மகாகவி பாட சொன்னார், பெண்களே நீ தலைநிமிர்ந்த நிமிர்ந்த நன்னதையும் நேர் கொண்ட பார்வையும் உனக்கு வேண்டும் என்றாலே நான் சொன்னேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கராத்தே பழகி பெண்கள் அத்தனை பேரும் கராத்தே பழக வேண்டும். செல்போனை தடவிக்கிட்டே திருடுவீங்க. நீ ஏன் புரிஞ்ச தலைவரோட போனா எவனும் பார்க்க மாட்டேன், நமக்கு ஒரு பாதுகாப்பு நினைக்கிறீங்க. வேண்டாம், அந்த தலைவிலே போகணும். ஆனால் அந்த தலைவர்கள் என்ன தெரியுமா, கம்பனுக்கு பிறகு இப்பதான் அந்த தலைவரை வேலை இங்க வந்து கம்பராமனுக்கு தலைவனாங்க. ராவணன் சாக கிடைக்க ராமபுரனுடைய அம்பு போனிச்சு இங்க ராவணன் இதயத்துல போய் குத்திச்சு. குத்துன கம்பர் எழுதுறாரு, வெள்ளருக்கும் இட முடியாமல் எப்பொழுது திரும்பி நேரில் வீடும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடநாடு இழைத்தவாறே கண்ணிருக்கும் மலர்ந்த ஞானையை மலத்திலே கலந்த காதல் உள் இருக்கும் என தடவு உள் இருக்கும் என உள்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழ்வி. அந்த அம்பு இருக்கே, அம்பு இப்ப 1500 வருஷத்துக்கு முன்னாடியே தடவிச்சு. அவன் இதயத்தை தடவிட்டாங்க. அங்கே தீய எண்ணம் இருக்கிறதா என்று ஆய்வு செய்வது. இவர்கள் ஆய்வு செய்யத்தான் நடவடிக்கை. என்ன வரும் நெட்ல, என்ன வரும் கூகுள்ல, என்ன வரும் அதில் வேண்டியதில்லை. அதில் வந்த தீமைகளை ஒழிக்க வேண்டும் என்றால் பேசுவதற்கு பயன்படுத்துங்கள், அலுவலகத்துக்கு பயன்படுத்துங்க. அதோட விடுங்க, எந்த நேரமும் அதிலே இருந்து டாக்டர் சொல்லிட்டாரு கண்ணீருக்கு போயிடும், கண்ணீருக்கு போயிடும். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணீருக்கு போயிருக்காரு. அப்புறம் ரத்த வெடித்து ரத்த சிதை வரணும். சதா திருப்போனை பார்த்துக்கிட்டேன். அப்ப நம்முடைய ஆரோக்கியம் வேண்டாமா? நான் வாழ்வதற்கு இருக்கேன். 100 வயது வாழ வேண்டாமா? இறைவன் நமக்கு தந்த வயது 100. அதுக்கு இடையிலே காணும். செஞ்சு வந்திருக்கிறவர்கள் அந்த சிவராம இருக்கிற அவர் சொல்றாங்க கேள்வி. யூடியூப்ல சொல்றாரு, நிறைய சொல்றாரு. 100 வயது வாழணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறேன். 100 வயது வாழணும் முடிவு எடுத்தாச்சுன்னா என்னென்ன செய்யணும்னு சொல்றேன். நான் சொன்னேன், நான் 100 வயது வாழ்றேன். சொல்றேன், இல்லையா சோகமா இருக்கீங்க? 100 வயது வாழணும்னு சத்தமா கை வச்சுனாக்க சோகமா இருக்கணும். மனைவியுடைய கவனி, என்னுடைய மனைவியுடைய கவனிப்பு. நான் 100 வயது கொண்டாட விடப்படாங்க. ஏன்னா நடக்க சொல்றது பச்சை பிள்ளை மாதிரி இருக்கு. நடக்க சொல்றது, வர உடத்துறது, வரத்துறது, அரைச்சாப்படுறது, நீச்சாப்படுறது. எதையாவது இந்த சிவராம ஏதாவது செஞ்சுட்டாருன்னா நான் எந்த பொருள் சிவராம உடனே நடக்கிறது, குடிக்கிறது, இப்படியே சொல்லி அருமையா இன்னைக்கு 40 வயது கோயம்பேடு நடக்கிறேன். என்ன காரணம்? 100 வயது வரணுங்கிறது பெரிய ஆச்சரியம் இருக்காது. 100 வயது என்பது சாதாரணம். 2 விஷயம் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. தெரிய என்னத்துக்கு கொண்டு போயிட்டேன், என்ன போச்சு, எதற்காக ஊழல் இருக்கணும்? யாரை பார்த்தாலும் தெரியுத யாரையா இல்ல. அதுக்காக 24 மணி நேரம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இப்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, நியூஸ் போய் வந்துதான் வருவேன். அது பார்க்கிறவங்களை பார்க்கணும். தெரியும், அப்படி தெரியும், உங்களுக்கு நல்ல பேர் வந்துடும். தெரியும். சிரிச்சா என்ன தப்பு? சிரிப்பதன் மூலமாக மனம் மலர்ச்சி அடைகிறது. மனம் மலர்ச்சி அடைகிறது. சிரிக்கணும். அடுத்த நாள் பார்க்கணும். பகையே கிடையாது. எவனுடைய பகை இல்லைங்க, பகையே கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு பகையே கிடையாது. ஏனென்றால் தெய்வத்தை நம்புகிறவர்களுக்கு சொல்றேன், நமக்கு தெய்வம் இருக்கு. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. சின்ன பிள்ளைக்கு சொன்னானே பாரதி, அது நமக்கு வேண்டாமா? தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. எடுத்துங்களே, இல்ல தெய்வத்தை நம்பாதவர்களா? யாராவது பேர் சொல்லி அவர் நமக்கு துணை,
ஏன்னா எந்த தீங்கும் வராது. ரைட், சரி, தீங்கு வராது. அந்த பெரியார் கேட்டாலும் நமக்கு தீங்கு வராது. நான் வந்து தீவடியாக வாழ முடியும். அதனால எப்படி இருந்தாலும் 100 பேர் இந்த எழுதியிருக்கீங்க. இன்னைக்கு வந்தவங்க யாரும் நான் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். 100 வயது நீங்கள் இருக்க வேண்டும். 100 வயது இருக்க வேண்டும் என்றால் சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 100 வயது இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை பற்றி சிந்திக்கப்படாது. 100 வயது இருக்கணும்னா கவலைப்படக்கூடாது. 100 வயது இருக்கணும் டென்ஷன் ஆகுது. ஒரு பஸ் இன்னைக்கு அந்த நம்பரை சொல்லிடணும். இந்த பஸ் போயிடுச்சாலும் ஒரு அம்மா கேட்டு அவர் வந்து 10 நிமிஷம் ஆச்சு போயிட்டாரு. 10 நிமிஷம் ஆச்சா? பஸ் தானே போச்சு, இல்லையா போச்சு? 10 நிமிஷம் ஆச்சா? நடந்துவோ சுகர் நிகழ்ச்சி நடத்த முடியாதா? நான் பழனிக்கே நடக்கிறேன் சார். காரைக்குடி 100 கிலோமீட்டருக்கு காவடியை தூக்கி நடந்துவோம். நடக்க முடியாது. இதுக்கே டென்ஷன் ஆகிற எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன். ஆஃபீஸ் போனோம்னாக்கு அங்கே மேனேஜர் ஒருத்தர் அது அவங்க ஒருத்தர் மேம்பட்டு படாத வார்டு வருவாங்க. அப்படின்னு பேசினானே எதுக்க மற்றவரை பற்றி சிந்திக்காதீர்கள். தெய்வம் நமக்கு துணை பாப்பா. அடுத்தது ஒன்னே ஒன்று, நமக்கு இது போதும் என்று நினைக்க வேண்டும். நமக்கு இது போதும் என்று நினைங்கள். இது போதும் நினைச்சா 100 பேர் நீ சொல்லுவீங்க. இது போதும் நினைச்சிட்டீங்கன்னா எந்த கவலையும் கிடையாது. நம்ம கிடைச்சது போதும் சார். இப்ப எனக்கு 200 ஏக்கர் கிராமம் 200 ஏக்கர் கிராமம் அத்தனையும் கூட்டுறவு சங்கம் ஒரு கம்யூனிஸ்டால போச்சு, இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்த பிறகு எழுந்திருக்கிறோம். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அத்தனையும் இழந்த பிறகு நான் இந்த தம்பிகள் எல்லாம் எழுந்திருக்கிறோம் என்றால் தன்னம்பிக்கையோடு வாழ்வோம் என்று சொத்தப்படுகிறது. மூதாதைகளுக்கு சொத்தை போச்சு. ஆனாலும் படித்து எழுதி நான் உலக நாடுகள் 11 நாள் போயிட்டு இன்னும் ஓப்பனா சொல்றேன். இன்னும் எனக்கு 6 வருஷம் பேசுறேன். ஞான சம்பந்தம் 3 வருஷம் பேசுறேன். இன்னும் எத்தனையோ பேச்சாளர்களுக்கு நான் நடுவர் பேசுறேன். அப்ப நான் வரும்போது இத்தனை டிவி கிடையாது. நான் செல்வாக்கா இருந்தபோது புதிய டிவி போட்டுனேன். இப்போ கொஞ்சம் மெகா டிவி உயிரோடு இருக்காங்க. மெகா டிவி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு கொட்டி படம் போட்டுருக்காங்க. எதுக்காக சொன்னேன், மீடியாவில் வந்தா தான் பெரியார் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு பணி எழுதியிருக்காங்க பத்திரிகையில. எல்லா பத்திரிகைகளும் நிறைய கட்டுரைகள் இருக்கு. இலக்கிய சாதாரண டெய்லி பத்திரிகைனா இலக்கிய கட்டுரைகளாக இருக்கின்றன. அதை படியுங்கள். படிப்பு ஒன்றுதான் நம்மை காப்பாற்றும். படிப்பு ஒன்றுதான் நம்மை உயர்த்தும். அதனால மதுவிலக்கு நான் தயாராக இருக்கிறேன். யாராவது குடிச்சா கூட சொல்லுங்க. குடிக்காதப்பா, உடல் உறுப்புகளையும் சிரமப்பட்டுவ, சேர்த்து தொலைஞ்சுவ, உன்னை நம்பிக்குள்ள ஊட்டி இருக்கு, தாரியற்ற மனைவி இருக்கா, உன்னை நம்பிக்குள்ள ஊட்டி இருக்கு, நீ வாழ்ந்தாதான் வாழ முடியும் என்று அவரை சொல்லி திருத்துங்கள். அந்த தண்டனையில் கடுமையாக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை பணியும் போது கேட்டுக்கொள்கிறேன். துபாய் உயர்கிறான். ஏன்னா நானும் போனேன். இப்பதான் சொல்றது துபாய் நான் காரணம் போய் நிறைய உயர்கிறான். என்ன அப்ப கையில் தான் போறேன். நான் கேட்டேன், கை ஆக்சிடென்ட் ஆகும். காலத்துல வந்துட்டாரு. ஒரு பொண்ணை தவறா கையை பிடிச்சிருக்கேன். இந்த நாட்டு கட்டப்படி கை வெட்டப்பட்டது. என்ன 15 நாள் இருக்கேன். இப்படி கையை விட்டேன். 15 நாள் தெரியாதனமா கை விட்டவங்க கையை விட்டு போவீங்க. அப்ப சட்டம் கடுமையாக கையே ஆட்ட மாட்டேங்கிறேன். எங்க நான் வாழாட்டுறது? எங்கேயா வாழாட்டுறது? கடுமையான சட்டம். சிங்கப்பூர்ல எழுத்தாளர் தலைவர் ஆண்டிய கோட்டில் உட்காந்துருக்கோம். கவிதை நான் எழுதினேன். கவிதை நான் ஆசிரியர் கண்ணதாசனா எழுதி நினைத்து போனேன். அப்போ மாடி காய எழுதுறது ஒண்ணு அண்ணன் ஆண்டி சொன்னாங்க. கொஞ்சம் கவிதை எழுதுங்க, வெளியே ரோட்டில் போடாங்க அப்படின்னு ஒரு ஆள் வந்து அதில் எடுத்துருந்தாங்க. காயத்தை ரோட்டில் போட்டா என்ன தப்புனே. முன்னாடி நாட்டு சட்டப்படி 50 வெட்டி அபராதம். 50 1000 ரூபாய். ஒரு காயத்தை குப்பையை ரோட்டில் போட்டா 1000 ரூபாய் அபராதம் என்றால் கேரளாவுடைய கழிவு வந்து குற்றப்படுமா? குற்றப்படுமா? சட்டம் கடுமையாக சொல்றேன். சட்டம் கடுமையாக இருந்தால் குற்றம் குறையும். சட்டத்தை கடுமை. அதுக்கப்புறம் நான் இருந்து 15 நாள் இருந்தேன். பேப்பரை கூட அள்ளி சாமான் கட்டுவோம்ல, அப்ப கட்டும்போது குப்பையெல்லாம் அள்ளி கட்டிட்டு வந்தேன். அப்ப ஆண்டி ஏன் என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க வேற நான் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஏறணும்னு கூப்பிடுவேன். சுதந்திர நாடு
சுதந்திரமா இவ்வளவு மோசமா போச்சா? அதனால தயவு சொல்றேன், தயவு செய்து நேற்றைய தினம் ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த நீதிபதிக்கு இவருடைய வணக்கத்தை சொல்லி தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு குற்றத்துக்கு அவர்களை நான் பாராட்டி வழங்குகிறேன். இதே போல தண்டனை கொடுத்தால் குற்றம் குறையும். எப்படியாவது தப்பிக்கிறானே. காவல்துறை அதிகாரி காவல் நிலையத்துக்குள்ள உட்கார்ந்து ஒரு பெண் போலீஸ் அவருக்கு என்ன தண்டனை? ஆயுதப்படைக்கு மாத்திருக்கேன். என்ன ஆயுதத்தை கீட்டு இருக்கேன், ஆயுதப்படைக்கு மாத்திரா சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ண வேண்டாமா? இது போன்ற குற்றச்செயல்களுக்கு மன்னிப்பே கிடையாது சொல்லி மகாத்மா காந்தியுடைய நாடுதான் இது, மன்னிக்க வேண்டிய நாடுதான் இது. ஆனால் ராமபிரானை போல குற்றம் செய்தவன் பகைவனாக இருந்தால், நல்லவனாக இருந்தால், வேண்டியவனாக இருந்தால் அவனுக்கு தண்டனை கடுமையாக கொடுத்தால் நிச்சயமாக நம்முடைய நாட்டிலே நியாயங்கள் பிறக்கும், நல்லது விளையும். நாம் 100 காலம் நலமோடு வாழ முடியும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் சட்டத்தை கடுமையாக்குங்கள், மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வாருங்கள், மதுக்கடைகள் இருக்கட்டும். நாம் வீதிக்கு வருகிறேன், வீட்டுக்கு வருகிறேன், யாரும் குடிக்கிறானோ அடிச்சாலும் பரவாயில்ல, நான் போய் சொல்றேன், இன்னும் கஷ்டப்பட்டுக்கோயா, தயவுசெய்து குடிக்காதே, படி, புத்தகத்தை வந்து எனவே படிக்க வேண்டும், புத்தகங்களை படிக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலேயும் நூல் நிலையத்திலே போய் புத்தகம் படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணர்ச்சியை உண்டாக்க வேண்டும், எழுச்சியை உண்டாக்க வேண்டும். புத்தகம் வாங்குவோங்க, 200 ரூபாய்க்கு பாட்டு வாங்குறியா? வாங்காதே, 200 ரூபாய்க்கு புத்தகத்தை வாங்கு. நீ படித்துப்பார், நீ திருந்துவாய். உன்னை திருத்துகிற ஒன்றே ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் திருத்துகிற ஒன்றே ஒன்று புத்தகம் தான், புத்தகம் தான் என்று சொல்லி புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டை புத்தகமாக மாற்றுவோம், புத்தகமாக மாற்றுவோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம். 100 ஆண்டு காலம் வாழ்வதற்கு மதுவை தொலைத்து தலைமுழுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.